and insect is at the bottom of a hemispherical ditch of radius 1 meter. That's a hemispherical ditch. That insect crawls up the ditch but starts slipping after it reaches the height h from the bottom. If the coefficient of friction between the ground and the surface and the insect is 0.75, find out h. நம்ம ப்ராக்டிக்கலா பார்ப்போம். இது டிச்சுடைய ஒரு ஹெமிஸ்பியர், half the radius, half the sphere எடுத்திருக்கோம். This is nothing but இது ஒரு ஆர், இது ஒரு ஆர். இப்போ இந்த insect, when it reached here, it started slipping. அப்போ இதுதான் அது ஸ்லிப்பா ஹைட் வந்து h. இதோடைய வெயிட் இப்படி ஆக்ட் பண்ணுது mg. இது லைன் எடுத்தேன்னா ஸ்ட்ரெயிட்டா எடுத்தேன்னா this is called, இது mg, இது தீட்டான்னா இதுவும் தீட்டா. This is called mg cos theta, which is balanced by நமக்கு தெரியும் டென்ஷன், உள்நோக்கி இருக்கிற ஃபோர்ஸ், நார்மல். அந்த வேர்டே கரெக்ட், நார்மல். அப்போ இதுதான் mg sin theta. இந்த ஃபோர்ஸ் தான் அந்த இன்செக்டை கீழ் நோக்கி வருது. இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்ப இட் ஸ்டார்டட் க்ரௌலிங் டவுன்னா, இட் ஸ்டார்டட் ஸ்லிப்பிங் டவுன்றப்போ mg sin theta exactly equal to frictional force, which is equal to mu into n, which is equal to mu into mg cos theta, which is mg sin theta. நல்ல புரிஞ்சு படிக்கணும். நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா h. அப்ப இது வந்து கிளியர் r, மொத்த ஹைட் வந்து r, இது வந்து r minus h. புரியுதான் பாரு. இந்த லெங்த் ஓல இருந்து இந்த பாயிண்ட் வேணா வச்சுக்கலாம். OP is r minus h. ஓகே, mg cancel h. அடுத்தது tan theta is nothing but mu அப்படின்னு நமக்கு கிடைச்சிச்சு. mu வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க 0.75. இந்த 0.75 நீ என்ன எழுதலாம்னா 3/4 எழுதிக்கலாம். ஏன் 3/4 எழுதுறோம்னா இட் இஸ் கன்வீனியன்ட். ஏன்னா இந்த சைடு 3னா இந்த சைடு 4, ஆப்போசிட் சைடு 3னா பாரு இந்த ட்ரையாங்கிள்ல நான் எந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்க இது 6, இது r minus h. இந்த சைடு 4 அப்படின்னா இந்த சைடு 3, இந்த ஆங்கிள் தான் நான் எடுத்திருக்கேன் tan theta. இப்ப எனக்கு r minus h வேணும். அப்போ இந்த சைடு நம்ம என்ன கண்டுபிடி, இது 3 இது 4னா சரியா, ஹைபாட்னியூஸ் சைடு என்னவா இருந்திருக்கும், x squared is equal to 3 squared plus 4 squared. அப்போ x will be equal to root of 25, which is equal to 5. அப்ப இந்த r வேல்யூ 5. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், எனக்கு r minus h ஐயும் r ஐ ரிலேட் பண்ணோம்னா ஏன்னா அப்பதான் cos theta வரும். cos theta is equal to adjacent side by hypotenuse 3/5 equal to adjacent side r minus h by hypotenuse is r. இந்த ரிலேஷனை வச்சு நீ h கால்குலேட் பண்ணு. And r value also given. R value is given as 1 meter. Radius value is given as 1 meter. அப்ப இது படி 1 minus h by 1. 1 minus h by
1 என்ன வருது அப்போ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணு இந்த ஸ்டெப்ல 1 into 3 divided by 5 minus 5h சரிதானா அப்ப 5h will be equal to 5 minus என்ன தப்பு பண்ணிருக்கோம் பாரு ஆப்போசிட் சைடு 3/5 தானே மத்தா போட்டோம் ரைட் tan theta is இது 3 இது 4 என்னன்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு அப்ப இங்க என்ன வரும் 4/5 அப்போ 4 அப்போ அந்த சைடு போயிடுச்சுன்னா 5h is equal to 1 அப்போ h will be equal to 1/5 meter which is 0.2 meter is the answer இந்த ஸ்டெப்ல இருந்து இந்த ஸ்டெப் h 0.2 meter is the answer